ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். யூபிஎஸ்சில ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க, யூ வில் கெட் a clear idea. சரி, நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு சார் சொல்ற மாதிரி பார்க் பண்றதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதெல்லாம் செய்யணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. யூபிஎஸ்சி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து கிங் மேக்கர்ஸ் அகாடமி யூஸ் பண்ணிக்கிட்டேன். மெயினா இங்க இருந்து ஸ்டாஃப்ஸ் நினைச்ச வேலை கிடைக்கிறது வரைக்கும் கிடைச்ச வேலை எல்லாமே டெம்பரரி அண்ட் பார்க்கிங் பிளேஸ். எப்படியாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். டிஎன்பிஎஸ்சி தரணுங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் அந்த பிளான்லேயே இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் வந்து பல வெற்றியாளர்களை நம்ம வந்து பேட்டி எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிந்தித்யா இப்போ டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 2 எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்றுட்டு குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க வெற்றிக்கு காரணமாக இருந்த விஷயங்கள், அதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். சிந்தித்யா, நீங்கள் வந்து முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எப்படி வந்து நீங்கள் ஒரு இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தீங்க? 2018 டிகிரி முடிச்சிருக்கீங்க. முடிச்சுட்டு தொடர்ந்து வந்து போட்டித் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க. குரூப் 1 வந்து உங்களுடைய இலக்கா வச்சுருக்கீங்க. இப்போ எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? எப்படி இத்தனை ஆண்டுகள் வந்து பொறுமையாக இருந்தீங்க? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் ஃபஸ்ட் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு அதில் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியரே ஆகலை. நிறைய அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தோம். அதனால வந்துட்டு சரி, நம்ம இந்த ஃபீல்டில் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு சார் சொல்கிற மாதிரி பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்குள்ளே வந்தேன். இதான் என்னோட குரூப் 2ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டெக்னிக்கலி. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணிட்டீங்க. வெரி குட். இதான் என்னோட குரூப் 2ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லும் போது என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இதில் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இன்னும் அட்டெம்ப்ட் கொடுன்னு அவங்க தான் மோட்டிவேட் பண்ணாங்க. நான் வேணான்னு வெளியே வந்தாலும் அவங்க தான் இல்லை, திருப்பி ட்ரை பண்ணலாம், பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் சார் இந்த இது அப்படி. வெரி குட், வெரி குட். இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள். குரூப் 1க்கு படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. எதுனா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே யூபிஎஸ்சி படித்ததுனால நான் வந்து என்சிஆர்டி புக்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த பாப்புலர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற புக்ஸ் தான் என்னோட பேசிக். ஸோ நான் அதுலேருந்து தான் வந்தேன். இன்னொன்று என்னன்னா வந்து நான் சொல்றதா நடந்திருக்கு. ஆமாம், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் தான் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணுறீங்க. அதனால யூபிஎஸ்சியில் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க, யூ வில் கெட் a clear idea அப்படின்றது. வெரி குட். அதே மாதிரி படிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்துட்டு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி அதில் வந்துட்டு இங்கிலீஷ், தமிழ்னு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாக தான் இதுக்குள்ளே நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால நான் அப்போதைக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு அகெயின் நான் பின்னாடி போகிற மாதிரி தான் சார் இருக்கும். யூபிஎஸ்சி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பெரிய ஸ்ட்ரெஸ்ன்னு எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை. ப்ளஸ் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் தான் கொஞ்சம் ஹார்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணோம்னா நம்ம டெஸ்ட் சீரீஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இதை வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ப்ளஸ் கிங் மேக்கர்ஸில் வந்துட்டு எனக்கு அந்த டைமில் வீக்லி ட்வைஸ் டெஸ்ட் வச்சாங்க. அதாவது லாங்குவேஜும் தனியாக வைப்பாங்க. இதுவும் ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஜிஎஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பயிற்சி மையத்தில் சேர்றது முக்கியம் இல்லை, பயிற்சி மையத்தை நல்லா பயன்படுத்திக்கணும்னு. அந்த விஷயத்தில் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே ரொம்ப ப்ராப்பராக எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்கள் பேப்பர்ஸ் வந்து அது ஒரு குரூப் 2 பேப்பர்னு சொல்ல முடியாது, அது ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு யூபிஎஸ்சிக்கான ஒரு பேப்பர். அப்படி தான் அது வந்து இருக்கும். இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. எப்படி உங்களால் பேப்பர்லாம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது? எப்படி அத்தனை டெஸ்ட்டை தொடர்ந்து உங்களுக்கு எழுத முடிஞ்சுது? எப்படி அதுக்கான ஒரு சில டெக்னிக்ஸ் சொல்லுங்களேன். மெயின்ஸோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதும்போது கம்ப்ளீட் பண்ண என்னாலையும் வந்துட்டு முடியல. ஆனால் போக போக டெஸ்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்
அந்த ஆன்சர் அந்த ஸோ பேசிக்காக நீங்கள் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆன்சர் நீங்கள் எப்படி தர போகிறீங்க ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு அகாடமி எனக்கு தேவைப்பட்டது. அதுக்காக நான் வந்து கிங் மேக்கர்ஸ் அகாடமி யூஸ் பண்ணிக்கிட்டேன். மெயினாக இங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் அவங்கன்னா ஏற்கனவே நிறையா மெயின்ஸ் அதெல்லாம் கொடுத்ததுனால அவங்களுக்கு எதுனா தேவை எதுனா தேவையில்லை, எது வந்து எழுதுனா அவங்க மார்க் தருவாங்கிறதுனா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப இப்படி ஸ்டோரியா எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க கரெக்டா இல்லை பாயிண்டர்ஸ் தான் எழுதணும், இந்த பாயிண்ட் தான் எழுதணும், நீங்க மித்த இல்லைன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுனால போக போக நம்மளால டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஆன் த டே இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக பேப்பரை கிளியர் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக அந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி டைம் இருக்கும். ஸோ அதை படித்து நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே நமக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் நான் வந்துட்டு அவங்க என்ன கேட்டாலும் நான் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் தான் எழுத போகிறேன், அது கண்டிப்பாக அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் எழுதணும் ஆப்வியஸ்லி. ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் அந்த டு த பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு விட்டுணும். ஏன்னா பர்டிகுலர் டிஎன்பிசி அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் எல்லா மாணவர்கள்ட்டையும் சொல்லதான் அவங்ககிட்டையும் நான் கேட்குறேன். இது வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸ். நினச்ச வேலை கிடைக்கிறது வரைக்கும் கிடைச்ச வேலை எல்லாமே டெம்பரரி அண்ட் பார்க்கிங் பிளேஸ். நீங்கள் நினச்ச வேலை வந்து சிவில் சர்வீஸ். அந்த பயணத்தில் வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நிறைய பேர் வந்து போய் இதில் போய் கொஞ்சம் செட்டில் ஆயிடுவாங்க. நீங்கள் எப்படி? இல்லை, நான் வந்துட்டு எப்படியாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னு தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். டிஎன்பிசி தரணுங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் அந்த பிளான்லேயே இல்லை. ஸோ அதனால இப்போ நான் அடுத்து வர குரூப் 1 தரதான் சார் போகிறேன். இந்த இயர் நான் யூபிஎஸ்சி தரல, ஏன்னா எனக்கே ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு அந்த சைக்கிள்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக யூபிஎஸ்சி தருவேன். ஃபிலிம்ஸும் மோஸ்ட் ப்ராப்ளி கிளியர் பண்ணிடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது தான் ஓகே ஃபிலிம்ஸ் நம்மளாலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால ஹோப்ஃபுல்லி அடுத்த தடவை கிளியர் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சிந்தித்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவங்களோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், அதுதான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வெற்றி தேடி கொடுத்துருக்கு. பட் இந்த வெற்றி மட்டுமே அவங்களுக்குடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ரிசல்ட்டா அப்படின்னாட்டா நிச்சயமாக சொல்லுவேன் இது வந்து ஒரு சின்ன ஒரு வெற்றி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க வந்து அதோட மிகப்பெரிய ஒரு பொட்டென்ஷியல் பர்சன். நிச்சயமாக வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. குரூப் 1 எக்ஸாமினேஷன்லையும் அடுத்து வந்து இப்போ வந்து கிளாஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கும் நிச்சயமாக குரூப் 1லேயும் வந்து அவங்க வெற்றி பெறுவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இறுதியாக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய என்டையர் டீம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அதோட நம்மளுடைய செய்யலாம். ஸோ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட டீம் பற்றி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பூமிநாதன் சார். என்னை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் இவ்வளோ அக்சசபிளாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இவங்க சார் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் சார் வந்து கிளாஸ்க்கே வந்து கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு இங்கே இருக்க டீம், நான் வந்துட்டு இங்கே ரொம்ப எனக்கு க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் இருந்தது டிஎன்பிஎஸ்சி டீம் தான். ஸோ பிலிம்ஸ்லேருந்து நான் இங்கே தான் படித்தேன். இன்னும் முக்கியமாக சொல்லலாம், பிலிம்ஸோட வீக்கெண்ட் பேட்சில் படித்தேன் நான். ஸோ மார்னிங் ஒரு 8 o'clock ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஒரு 7 o'clock என்னமோ அந்த கிளாஸ் வந்துட்டு முடியும். ஸோ ஒரு ஸ்டாஃபுமே அங்கே வந்துட்டு அவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுப்பாங்க, முடிச்சுட்டு டெஸ்ட் வைப்பாங்க. இன்னொன்னா டெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்துட்டு அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் உடனே வந்துட்டு கிடைச்சிட்டோம். நமக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கேயே வந்துட்டு கொடுத்துருவாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ஒரு வெல் ட்ரெயின்டான ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. அண்ட் மெயின்ஸ் முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நிறைய அந்த டைம்ல டிஎன்பிசி குரூப் 1 கிளியர் பண்ணாங்க சார். கரெக்டா அந்த மெயின்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரோட இன்புட்ஸுமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் அவங்களோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிசி குரூப் 4 ரேங்க் குரூப் 1ல வாங்கியிருந்தாங்க. ஸ்டேட் ரேங்க் குரூப் 1 இல்ல 4th ரேங்க் சுபலட்சுமி. அவங்க அவங்களோட பேப்பர்ஸை வந்துட்டு நமக்கு வந்துட்டு காட்டுவாங்க எப்படி அவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்கன்னு. ஸோ அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா தெரியும் எப்படி ஒரு ஆன்சரை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு. எல்லா ஸ்டாஃப்ஸுமே மெயின்ஸ்க்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்க்ளூடிங் அப்போ அந்த டைம்ல யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டிஸுமே நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்து இன்வால்வ்டாக இருந்தாங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷனில் நமக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிச்சு. மெயினாக நம்ம இப்போ பேப்பரை போயிட்டு நம்ம எழுதிட்டு அப்படியே சும்மா வாங்கிட்டு மார்க்கிங்கையோ பார்க்குற மாதிரிலாம் இல்லை. நம்ம அந்த பேப்பர் வாங்குறதுக்கே நம்ம ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வந்துட்டு இது ஒரு கொஸ்டினையும் படித்து பார்த்து இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. கமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். ஆமாம், கமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அவங்க அது வந்துட்டு எனக்கு மெயினாக ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் டேல எதுவும் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இன்க்ளூடிங் எனக்கு தமிழ் அந்த
குவாலிஃபையிங் பேப்பருக்குமே Qualifying papers. வந்துட்டு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க சார். அப்போ இருந்தாங்கன்னா வந்துட்டு இந்த எல்லாமே லைக் திருக்குறள்லேருந்து எப்படி எழுதணும் அந்த எஸ்ஸே கூட வந்துட்டு அவங்க கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க இதை படிச்சுட்டு போய் எழுதுனா போதும். ஸோ ஒரு பெரிய பேர்டனை அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. படிச்சு எழுதுறது மட்டும் தான் நம்ம வேலை. எல்லா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், இல்லை எல்லாமே வந்துட்டு அகாடமியே பார்த்துச்சு, கிங் மேக்கர்ஸ் அகாடமியே. ஸோ அதான் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய டைரக்டராக ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு அகாடமியோடைய பெரிய சொத்து அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ். அந்த ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொருத்தவங்களுமே மிகப்பெரிய லெவலில் இவங்களோட வெற்றியில் பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறத விட அந்த பயனை அடைஞ்ச ஒரு மாணவி சொல்கிறப்ப அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. உங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி குரூப் 1 மெயின்ஸும் எழுதுங்க, குரூப் 2 மெயின்ஸையும் நீங்கள் நிச்சயமாக எழுதுவீங்க. இந்த வருஷம் 2லேயுமே சர்வீஸும் வாங்குவீங்க அப்படின்றத நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது போல் நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் எல்லா தெருவுலையும் வெற்றி பெற்றவங்களே நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய இன்புட்ஸையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூரில், திருச்சியில் 4 இடத்துலையுமே இருக்குது. மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்கள்லேருந்து படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் கூட கிளாஸஸ் இருக்குது. இது நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய எய்ம் வந்து எப்போவுமே வந்து பெரிய லெவலில் இருக்கணும். உள்ளதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் யூபிஎஸ்சிக்கு எய்ம் பண்ணீங்க அப்படின்னா பிற போட்டித் தேர்வுகள்லாம் எளிதாக வெல்லலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து சிந்தித்யா. ஸோ இவர்களை தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிந்தித்யாவுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.